உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கம்பம் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காடு எல்லாமே இருக்கு. வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காடு மலை மலை சார்ந்த இடம். இப்போ வந்து இந்த இடத்துல கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஆனா ஐஸ் கட்டியும் குறைஞ்சு போற மாதிரி இருக்கு. நான் வேற வேஷ்டியும் துண்டும் தான் போட்டிருக்கேன். வேஷ்டி துண்டு டிராயெல்லாம் போட்டிருக்கேன். ட்ரெஸ் வந்து போடல. ஷர்ட்டு எனக்கு வந்து குளிர்ல ஃப்ரீயா நிம்மதியா இருக்கு. கிளைமேட் குளிர்ற கிளைமேட் மாதிரி தான் இருக்கு. ஐயப்பசாமியில இந்த மலையிலயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்கு ஹில்ஸ். இப்பதான் ஹில்ஸ் கீழே ஸ்டார்ட் ஆகுது. லோயர் கேம்ப் பார்த்திவ். இந்த இடத்துக்கு பேர் வந்து லோயர் கேம்ப் பார்த்திவ். கம்பம் லோயர் கேம்ப். புலி இருக்கு, மான் இருக்கு, எல்லாமே இதுக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது. புலியில இருந்து எல்லாமே. ஏன்னா இது வந்து காடு, இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. யானை வந்து இருக்கு கைஸ். அதிகமா சபரிமலையில யானை இருக்கு. இளையராஜாவோட கெஸ்ட் ஹவுஸ் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னாரு ஒருத்தர். இளையராஜாவோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருக்கா இங்க எங்கேயோ? இதுதான், இதேதான். அப்ப இப்போ ஒரு இடம் பார்த்ததானே, அதே இடம் தான் கெஸ்ட் ஹவுஸ். சைட்ல வந்துச்சு உட்டன் வீட்ல. தெரியுது. ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புலி எல்லாமே வரும். ஹலோ, போன வாட்டி நாங்க இது வந்து தேர்ட் டைம். நீ இது செகண்ட் டைம் வருது. எங்க அப்பா வந்து என்னோட தேர்ட் டைம் எங்க அப்பா மட்டும் தான் போயிட்டு இருந்தாங்க. அதையும் நான் வந்து கணக்குல வச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்டி புலி ஃபர்ஸ்ட் டைம்ல உரும்புச்சு. காட்டுக்குள்ள இருந்து நாங்க சபரிமலையில புலி கணக்குல புலி இருக்கிற சைட்ல வந்து போகும்போது புலி உரும்புச்சு. எங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதே மாதிரி எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு போலீஸ அப்போ இரு பாப்போ ஒரு புலி அமைதியா இரு பாப்போ கதையா சொல்லிட்டு இருக்க காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு.